அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன? ஜியாரத். ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நாங்கள் சொல்வது என்ன என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஜியாரத் என்பது இருக்கின்றதே, கபராளிகளை, அதாவது மரணித்த கபர்களை போய் தரிசித்து மௌத்துடைய நினைவை ஏற்படுத்திக் கொள்வதுதான் ஜியாரத் என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குல் ஆகிரா. ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு கபர்களை ஜியாரத்து செய்வதை தடுத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நீங்கள் அவைகளை ஜியாரத்து செய்யுங்கள். காரணம் என்ன? உங்களுக்கு அவை மறுமையை நினைவூட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய அந்த செயலை மிக முக்கியமாக வலியுறுத்தி சொன்ன ஒரு செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் நாம எதை தடுக்கிறோம் தெரியுமா? மௌத்தானவர்களுடைய கபர்களை வளைத்து கட்டக்கூடாது, சீமந்து சுண்ணாம்பு பூசக்கூடாது, அதன் மீது எழுதக்கூடாது, அதன் மீது விளக்கேற்றக்கூடாது. அதனாலதான் அறியாமையின் காரணமாக மக்கள் போய் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்ற இடத்திலே நேரடியாக கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஷிர்க்குடைய காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்கள் கட்டுவது சம்பந்தமாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமிலே ஜனாசாவுடைய பாடத்திலே மொத்தம் 5 ஹதீஸ்கள் வருகின்றன. அந்த ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ் எப்படி தெரியுமா? அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜஸ்ஸல் கப்ரு வா யுப்னா அலைஹி வா யக்து அலைஹி. அதாவது கபரை வளைத்து கட்டிடம் கட்டுவதையோ, அதன் மீது சீமந்து சுண்ணாம்பு பூசுவதையோ, அதன் மீது அமர்வதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அதே போல திருமீதியில் வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்திலே அதன் மீது விளக்கேற்றுவதையும் அதன் மீது எழுதுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்று வந்திருக்கின்றது. இதனைத்தான் நாம் கூடாது என்று சொல்கிறோம். எந்த இடத்தில் கட்டப்பட்ட கபர்கள் இருக்கின்றனவோ அந்த இடத்துக்கு ஜியாரத் என்ற பெயரிலேயும் போகக்கூடாது. ஜியாரத் என்ற பெயரில் எங்கே போக வேண்டும் தெரியுமா? உங்களது ஊரில் இருக்கின்ற பொது மையவாடி இருக்கின்றதே, அந்த பொது மையவாடிக்கு செல்லுங்கள். ஏன்? உங்களுடைய தாய் அங்கே அடக்கப்பட்டிருப்பார், தந்தை அடக்கப்பட்டிருப்பார், சகோதரர்கள் அடக்கப்பட்டிருப்பார்கள், சகோதரிகள் அடக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய தாயுடைய கடந்த கால தலைமுறை, தந்தையுடைய கடந்த கால தலைமுறையினர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். அவர்களை நீங்கள் தரிசித்து அந்த இடத்துக்கு போய் வர வேண்டும். மௌத்துடைய நினைவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மறுமையின் நினைவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, இந்த உலக ஆசைகளுள் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுவதற்காக நாம் அந்த கபரடிக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்றால் அங்கு ஓதக்கூடிய அந்த ஓதல் என்ன என்பதையும் நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே நமது மக்கள் அறியாமையின் காரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த சூறாக்களை ஓதி பள்ளிவாசல் இமாமை கொண்டு வந்து முன்னால வைத்து அவர்கள் துஆ ஓதுகின்ற ஒரு நடைமுறையைத்தான் கடந்த காலத்தில் செய்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியது எப்படி தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லீ வலக்குமுல் ஆஃபியா. கபராளிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் எங்களை விட முந்திவிட்டீர்கள், நாங்கள் உங்களை விட பிந்திவிட்டோம். அல்லாஹு தஆலா எங்களது பாவங்களையும் உங்களது பாவங்களையும் மன்னிப்பானாக என்ற இந்த துஆவை கேட்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையிலே எனக்கு வழங்கப்பட்ட நேரத்திலே இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த 5 நிமிடத்துக்கு இடையிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் சம்பந்தமாக நமக்கு என்ன சொன்னார்கள்? பொது மையவாடியை தரிசியுங்கள், மரணத்துடைய நினைவை ஏற்படுத்துங்கள், மௌத்துடைய நினைவை ஏற்படுத்துங்கள், மறுமையின் நினைவை ஏற்படுத்துங்கள் என்பதுதான் ஜியாரத்தை கொண்டு சொன்னார்களே அல்லாமல் கட்டப்பட்ட கபரடிகளுக்கு சென்று அங்கு ஷிர்க் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை. அடுத்த ஒரு முக்கிய